श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। பிராத்தஸ்மரணம் அப்படின்னு பிரசித்தமா சொல்லப்படுற பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியர்னால ரச்சனை செய்யப்பட்ட திரிஸ்லோகி. கடந்த சத்சங்கத்தில் நம்ம அதுக்கு கொஞ்சம் முன்னோட்டம் இன்ட்ரடக்ஷன் பார்த்து முதல் ஸ்லோகத்தின்னு கூட நம்ம அர்த்தம் பார்க்க தொடங்கிட்டோம். முதல் ஸ்லோகத்திலே இன்னொரு வாட்டிக்கு படிப்போம். प्रातः स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सच्चित् सुखं परमहंस गतिं तुरीयम् यत् स्वप्नजागर सुषुप्तमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः। மூணு ஸ்லோகங்களுக்குள்ள வேதாந்த சாதனா நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்ணணும் అనేది ரொம்ப சுலபமா ஆச்சாரியர் உபதேசம் பண்றாரு. இதெல்லாம் சிஷ்யாள்னு ஏதோ சந்தர்ப்பத்துல கேட்டிருக்கணும், இல்ல அந்த திக்விஜய யாத்திரை சமயத்திலோ எங்கோ ஏதோ சந்தர்ப்பத்திலோ ஆச்சாரியருக்கு அதை சொல்லணும்னு தோணிருக்கலாம். ஆனா ரொம்ப அழகான மூணு ஸ்லோகங்கள். மூணு ஸ்லோகங்கள் ஆரம்பத்திலையும் பிராத்தக அనే பதம் தொடர்ந்து வரும். பிராத்தகன்னு சொன்னா வடிகாலை சமயம், பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் ஏந்திச்சு தைனந்தின காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான்னு ஒரு அர்த்தம். ஆனா இங்க ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னா, அப்போ காலையில மட்டும்தான் நினைச்சுக்கணுமா கேள்வி வரும். அப்படி இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு சிம்பாலிக் வேர்டு தான் காலை అనేది. ஏன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம், கிளைமேட் அப்படி இருக்கும், தூங்கி எழுந்திரிச்சோம், ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் சரீரத்தோட மனசோட தாதாத்மியம் ஏற்படுறதுனால அந்த சமயத்துல இன்னைக்கு ஞாபகப்படுத்துறது ரொம்ப அவசியம், முக்கியம், நல்லதே. ஆனா எது இங்க பிராத்தகான்னா சுபோதயம், சூரியோதயம், வெளிச்சம். வெளிச்சம் வந்து இருட்டுன்னு நீக்கும். அதனால வெளிச்சம் అనేది வந்து இங்க ஞானத்துக்கு ஒரு சின்னம். ஸோ உனக்கு உள்ள அந்த ஞான பிரபோதம் பண்ணும் அர்த்தம். இந்த ஞான பிரபோதம் பண்றது என்ன காலையில தான் பண்ணணுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் டீம் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதேதோ பண்ணணும். அதுக்கப்புறம் மறந்து போனாலும் பரவாயில்லையே என்ன, அப்படி இல்லை. அதனால இங்க உன்ன ஹிருதயத்திலோ இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை நீ சிந்தனை பண்ண செஞ்சிட்டே இரு முடிஞ்ச வரைக்கும். அந்த பிரபோதம் வேக்கப், அதுக்கு பேரு பிராத. சூரியன் உதயிக்கிறாரு இல்ல பிராத்த காலையில. ஸோ ஹிருதயத்திலோ
இந்த ஆத்ம ஞானம் அనే சூரிய உதயம் ஏற்படட்டும், அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். எனக்கு நானும் சொல்லிக்கிறேன். சங்கரர் அவருக்கு அவர் சொல்லிக்கிற போது சொன்னாரு. கேட்டவங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சொல்றோம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சொல்லிடும். ஸ்மராமி, ஸ்மரிப்பேன். அடுத்த ஸ்லோகத்தில் பஜாமி అని வரும். அடுத்த ஸ்லோகத்தில் நமாமி అని வரும். இதுக்கு ஒரு கருத்து இப்பவே நான் சொல்லணும். அப்படின்னா மேலோட்டமா கிராஸா எடுத்துக்கிட்ட மானசிக, வாச்சிக, காயிக. மானசிக, வாச்சிக அண்ட் காயிக 3 வகையிலும் பண்ணலாம். அதே ஒரு அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாம் இந்த 3 பதங்களுக்கு. இன்னும் ஆழமா சிந்திச்சா அந்த பதத்துக்கு அர்த்தம் இன்னும் இருக்கும் சொல்லுவேன். ஆனா இதையும் புரிஞ்சுக்கணும். அப்படி 3 விதமா நமக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 3 தானே முக்கியமா. உடல் வச்சு கை கால் வச்சு வேலை பண்றோம், விவகாரத்துக்கு பேச்சு ఉపయోగపడతాం, அதுக்கப்புறம் புத்தி மனசு வச்சு சிந்திப்போம். ஸோ இங்க ஸ்மராமி అనేది ரிமெம்பரிங் అనేది. ரிமெம்பரிங் అంటే రికలెక్ట్ பண்றது అనేది. அது எங்க புத்திలో தானே நடக்கும். என்னை பத்தி எனக்குள்ளேயே நானும் சிந்திப்பேன். அப்புறம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அந்த வகையில எடுத்துக்கும் போதும் இது மனனம் அப்படின்னு எடுத்துக்கலாம், நிதித்தியாசனம் எடுத்துக்கலாம். மனனம் இன்னும் யாரும் வேதாந்தத்தில் இன்னும் நல்லா ஒழுங்கா கேட்கல, இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு நிறைய. அப்படி சந்தேகங்கள் இருந்தா மனனம் இல்ல, நிறைய கேட்டாச்சு, எல்லாம் ஞானம் ஸ்திரமா இருக்குன்னா, ஆனா கூட அதே பத்தி நினைச்சிட்டு இருக்கு. ஞானம் ஸ்திரம்னா மறக்காத ஞானம், மறந்து போகாத ஞானம். அப்போ அது நிதித்தியாசனம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துல எது எடுத்தாலும் பரவாயில்ல. சாதாரண அர்த்தம் டிக்ஷனரி மீனிங் சொன்னா ரிமெம்பரிங் அர்த்தம். பொதுவா மனசுக்கு இந்த மெமரி பவர் అనేది ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி. அது கடவுள் திருஷ்டில கொடுத்தது. ஆனா அது நமக்கு கஷ்டமும் கொடுக்கிறது. நிறைய இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுனாலதான் நானும் ஒன்னும் அது இப்போ ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கலன்னா கூட அது பாட்டுக்கு அது ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதிலும் முக்கியமா நமக்கு பிடிக்காததை, நம்மளை தொந்தரவு பண்ற போல் இருக்கிறதை, அதெல்லாம் நல்ல ஞாபகம் வரும். நல்லதை கடவுளை பத்தி கிளாஸ்ல சொன்ன வேதாந்தம் இது ஞாபகம் வராது. அது ஒரு சகஜம்னு சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, எது பத்தி ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறோமோ நாடு முழுசா, எதுல ரொம்ப மனசு கொஞ்சம் தீவிரமா சிந்திக்கிறதோ அது அங்க ஸ்ட்ராங்கா மெமரியில இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 7 மணி ஞாபகம் கொண்டு வந்தா தவிர அவ்வளவு சட்டுன்னு ஞாபகம் வராது. இப்போ எது சட்டுன்னு ஞாபகம் வருது, இப்போ நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த மெமரி అనేది பல லேயர்ஸ் அப்படி இருக்கும். அடி ஃபைல் மேல ஃபைல் மேல மேல அப்படி தேங்கி 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 இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கூட ஞாபகம் வருது. சின்ன வயசுல கூட நமக்கு சிலருக்கு ஞாபகம் வரும் இல்லையா. பட் இந்த மெமரின்னு கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இப்போ அதுக்கு நிறைய இந்த சிரவணம், பக்தி, பகவன் நாமம் இதெல்லாம் சொல்லி 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 அப்படி இருக்கும்போது அது நிறைய ஞாபகத்துல மேலோட்டமா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அது படுசுது வந்துட்டு இருந்தா கூட பிரஷ் அப் பண்ணணும். இந்த ஃப்ரெஷ் அப் விஷயம் வச்சு படிய விஷயத்துல பிரஷ் அப் பண்ணணும். சரியா? இது நமக்கு நிம்மதி கொடுக்கும்.
கவலை நீக்கும் பகவான் நினைச்சுக்கிட்டா, சாஸ்திரம் வேதாந்தம் இல்லையா, பரவாயில்ல இது இப்படிதான் இருக்கும் சமாளிச்சு, அது நமக்கு தைரியம் தெம்பு எல்லாம் வர்றதுனால இது ஃப்ரெஷ்ஷா மேல ஓட்டும். இது வச்சுக்கணும், மெமரியே வராதா, ஞாபகம் வராதான்னு சொல்லுவார் ஒரு. அப்புறம் ஞாபக சக்தி நமக்கு வேணும் ஆக்சுவலா. இப்ப படிச்சது கூட எல்லாம் மறந்து போயிட்டே இருந்தா எப்படி? அப்புறம் வயசாக தானா மெமரி குறையும், அது வேற விஷயம், அதிகம் கவலைப்பட வேண்டாம். பட் ஓரளவுக்கு ஞாபக சக்தி நமக்கு ரொம்ப எசெட், ரொம்ப சாதகம். சரி, அப்புறம் ஹிருதயத்துல அப்படின்னு அந்த அர்த்தம் அதிகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹிருதயம் அనే வார்த்தை எங்கெங்க வருது అనేది கூட நான் கடந்த சத்சங்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் சம்ஸ்புரத் அనే வார்த்தையும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் அதை புரிஞ்சுக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக, இப்படி இல்லைன்னா மேலோட்டமா நான் சாராம்சம் சொல்லி போயிடலாம். சரி, அப்புறம் அடுத்ததாக இது ஸ்புரதி சம்ஸ்புரதி, நல்ல அது எது, ஆத்ம தத்துவம். இதுதான் நம்ம இன்னைக்கு அர்த்தம் பார்க்கணும். அங்க வரைக்கும் வந்துட்டோம். ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் என்ன, ஆத்மாவுடைய ஸ்வரூபம், தத்துவம் ஆத்மாவுடைய స్వరూపం. అజ్ఞానిಗಳ దృష్టిలో ఆత్మ என்ன, ஜீவாத்மனே ஆத்மா நினைச்சுக்கிறார். இது இந்த சரீரம் உளுந்து போனதுக்கு அப்புறம் பிரயாணம் பண்ணி போய் இன்னொரு உடம்பு எடுத்துக்கிறதோ அதுதான் ஆத்மா நினைச்சுக்கிறான். அது ஆத்மா இல்லை, அது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான். ஆனா ஆத்மாவுடைய பிரதிபிம்பம்னா அப்போ ஆத்மா போல் தானே, என்ன பிரதிபிம்பம் பிம்பம் போல் தானே இருக்கும் అని சந்தேகம் வரும். இங்க பிம்பம் போல் பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு ஏற்படுறதுக்கு பிம்பம் தான் காரணமா இருந்தா கூட இங்க இது என்ன பண்றது, இது தனியா ஒரு வேஷம் போட்டு ஒரு ஆட்டம் ஆடுறது. இதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அதனால பிம்பம் பிரதிபிம்பம் சொல்லும் போதும் அப்போ இதேதான் பிரதிபலிச்சுதாங்க. ஆனா இங்க இது ஒரு விஷயம், அது வேஷம் போட்டு வேற ஏதோவா நினைச்சுக்கிட்டு அது தனக்கு தானா பிஹேவ் பண்ண தொடங்கிறது. மாயனாலேயோ பிரகிருதி ஏதோ, அதனால அஜ்ஞானம். அதுதான் கல்பிரிட், சம்சாரத்துக்கு காரணங்கள். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது கண்ணாடியில நான் என்ன மூஞ்சி பார்க்குற மாதிரி அப்படின்னு, சரி எவ்வளவு சொன்னா அது பிரதிபிம்பம் தான் ஜீவாத்மான்னு சொன்னோம். பிரதிபிம்பம் டிராவல் பண்ணுமா சார்ன்னா ஏன் டிராவல் பண்ணாது? கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு நான் இப்படியே தூரம் கொண்டு போனா என்னோட பிரதிபலிப்பு தூரம் போகும். கொஞ்சம் இப்படி கொண்டு வந்தா அப்படி போன போல இருக்கும், போறதே. பாயிண்ட் என்னன்னா அது சத்தியமா, இதுதான் புரிஞ்சுக்கணும். அது சத்தியம் இல்லை, என்ன போல இருக்கு, அது வேற விஷயம். சத்தியம் இல்லையே அது. சத்தியம் இல்லாதது உண்மை ஆகாதது. அது மேலுக்கு போனேன்னா கீழே போனேன்னா அந்த பக்கம் போனேன்னா இந்த பக்கம் போனேன்னா அது போனதுனால பிம்பம் ஆயிருக்கிறா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? முதல்ல அது போய் அது என்ன ஆனாலும் ஆகலை என்னன்னு என்ன இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அடுத்த பக்கம் ஆகலை. அப்போ நானு జ్ఞాని வேதாந்தம் கேட்க நம்மளுக்கே புரிஞ்சு போச்சு. நானும் இந்த சூக்ஷ்ம சரீரம் அணி பிரயாணம் செய்தன்னு சொல்ற ஜீவாத்மா நான் இல்லை. ஆனா கீழப்படியில அடுத்த பக்கம் யோசிச்சு பார்த்தா கர்ம காண்டத்திலையும் வேத குண்டாகத்திலையும் அப்புறம் இந்த அடுத்த ஜென்மா பித்ருலோகம், இந்த லோகம் அந்த லோகம், அப்புறம் சிராதம், அதெல்லாம் அங்க உண்டு. எப்படி அஜ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் அது உண்டு.
அது நீ ஒத்துக்கிற வரைக்கும் அது உண்டு. ஆனா இந்த பக்கம் நீ கால் வச்சா அதெல்லாம் கேன்சல் ஆயிடும். ஷிஃப்ட் ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எஸ் சாஸ்திரம் சொல்றது சொன்னபடி செய்யணும். பட் நானும் எனக்கு இன்னும் அதனால திருப்தி வரல. அந்த கர்ம காண்ட அது இது எல்லாம் சொல்றாரு. எது சொன்னாலும் மொத்தம் தாத்காலிகமா தான் இருக்குது, அனித்தியமா இருக்கு. எந்த லோகமாவது சொல்லு, நித்தியம் இல்லை அப்படின்னு ஒரு விவேகம் விசாரணை வந்தவன இப்போ இந்த பக்கம் காலை வைப்பான். இந்த பக்கம் காலை வச்சு அது பேரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல். சரியா? சரி, ஆத்மான்னா என்னன்னு சொல்லணும். நான் இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அப்படிதான் இருக்கும் எல்லோரும். இப்போ வேதாந்தம் உபனிஷத்து என்னை பத்தி வேற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருது. நானும் அப்புறம் சிந்திச்சு லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் புரியுறது. ஆமா, மாறாமே தானே நான் అనేది தோணிட்டே இருக்கிறது. இப்ப 50 இந்த 60 70 வயசு மாறாம நானுன்னு தோணுறது என்ன? இந்த உடம்பு போனவருன்னு அப்புறம் மாறிடுமா என்ன? அப்பவும் மாறல. அதனால உடல், மனம், ஸ்தூல சரீரம் இங்கே போகும். சூக்ஷ்ம சரீரம் மட்டும் அப்படி இங்க போகாது. அது இது போல் அது பஞ்சபூதங்களுக்குள்ள கலந்து போகாது. அதுதான் ஒரு வித்தியாசம். அதான் இங்க ஒரு டீப்பர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரவனே மனசு இல்லாம இது வேலை பண்ணாது. அது போனதுனால இது விழுந்து போச்சு. இது இல்லாம அது போயிடுச்சு. ஆனா அது உளுந்து போல. ஆனா அது திரும்பி வேலை பண்ணணும், அதுக்கு ஒர்க் ஆகணும் விவகாரம்னா அதுக்கு இன்னொரு சரீரம் இருந்தா தவிர அதையும் வியக்தமாகாது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான், மனசுக்கு தான் அந்த கர்ம பலம் இப்போ இன்னும் அந்த கர்மம் இருக்கு, பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றோமா. இப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம் போயிடுச்சு. போய் அது எப்படி அந்த கர்மத்தினை தீர்த்துக்க முடியும்? அதுக்கு ஒரு திரும்பி ஆயத்தனம் வேணும், இடம் வேணும். இப்ப என்ன புரிஞ்சது? அது இல்லாம இது வேலை பண்ணாது. இது வேலை பண்ணாதன்னு இது அது இல்லாம இது நசிஞ்சு போயிடுது. அதான் புரியுது, நசிஞ்சு போயிடுது. இந்த பாயிண்ட் பிருகதாரண்யகத்துல இப்ப அடுத்த பிராமணத்துல வர போறது. அதனால எனக்கு அந்த தாட் ரொம்ப அப்பப்ப அதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கனால சொல்றேன். ரொம்ப வித்தியாசமா சொல்லுவாரு யாக்ஞவல்க்கிறாங்க. நான் இங்க உங்களுக்கு சுலபமா சொல்றேன். சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னா ஸ்தூல சரீரம் நசிஞ்சு போயிடுது, கம்ப்ளீட்லி டிசப்பியர்ஸ். ஆனா சூக்ஷ்ம சரீரம் நசிஞ்சு போல. ஆனா அதுக்கு இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம அதை வியக்தப்படுத்த முடியாது, அதுக்கு யூஸ்லெஸ். சரி, ஆத்ம தத்துவம் என்ன அது சொல்லுங்க சார். நான் జ్ఞాని దృష్టిలో வேதாந்தம் படிச்ச நமக்கு திருஷ்டிలో ஆத்மான்னா அது எங்கேயுமே டிராவல் பண்ணிட்டு போற பொருள் இல்லை. அது சுத்த நித்திய புத்த முக்த சைத்தன்யம். அது அதுல ஒரு மாற்றமும் இருக்காது, அதுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சொல்லணும். பொதுவா உபனிஷத்து கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷன்ல எங்க சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் கூட சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஆத்ம தத்துவம்னு சொன்னதுனால அதுக்கு அழகா ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, லிங்க புராணம்னு சொல்றாங்க. அதே எப்படி லிங்க புராணத்துல போய் ஆத்மா பத்தி இவ்வளவு அழகான டெபினேஷன் இருக்கும்? எல்லா புராணத்திலையும் உள்ள தேடி பார்த்த
நம்ம பாகவதத்தை தேடி பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு ரத்னங்கள் கிடைச்சது. இன்னும் தேடணும்னு தோன்றது. நான் இப்போ திரும்பி பார்க்கிறேன், இன்னும் தேடணும்னு தோன்றது. ஒரு வாட்டி தெலுங்குல சொல்லியாச்சு, தமிழ்ல சொல்லியாச்சு. இன்னொரு வாட்டி சான்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். அப்போ திரும்பி தேடுவே இல்லை. ஆத்மா அந்த ஸ்லோகம் என்ன? யதாப்னோதி யதா தத்தே யச்சாதி விஷயான் இஹ யச்சாஸ்ய சந்ததோ பாவஹ தஸ்மாத் ஆத்மா இத்யபிதீயதே. இந்த காரணங்கள்னால ஆத்மான்னு சொல்லி அந்த வஸ்துன்னு கூப்பிடப்படுறது. தஸ்மாத் இந்த என்ன 4 சொல்ற. ஒண்ணு எது வியாபிச்சிருக்கிறதோ ஆப்னோதி, இது ஒரு டெரிவேஷன் எடுத்தது. ஆப் தாத்து, அப்பில் அப்பன்னு ஜலம், ஆப்னோதி வியாபிச்சிருக்கிறது. வியாபிச்சு எது சர்வத்திர எல்லா இடத்திலும் நெரும்பி இருக்கின்றனதோ அதே புராணம் கதை சகுன வரும்போது அதுக்கு விஷ்ணு అని பேரு. ரெண்டாவது அர்த்தம் எது ஆதத்து அத்தி, எது எல்லாத்தையும் முழுங்கிறதோ எடுத்துக்கிறதோ குடிச்சுக்கிறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆப்னோதி அத்தி, அத்தின்னு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவல கன்சியூம்ஸ் அப்படின்னா எது சர்வத்தின் அதுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம். மூணாவது அர்த்தம் எது சர்வத்தனி இந்த இந்திரியங்கள் மூலமா இந்திரியங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கின்றனரோ, எது இந்திரியங்கள் பல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். ஆனா இன்னும் வேதாந்தத்துல வரும்போது ஆத்மா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது అనేది அது அப்புறம். இப்போது இங்க அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ பிரதாரண்யத்திலும் அதான் சொன்னார். ஈஸ்வரன் சொல்லி ஈஸ்வரன் மூலமா தான் சர்வம் கண்ட்ரோல் செய்யப்படுறதுன்னு சொன்னா, அந்த ஈஸ்வரன் யாரு கண்ட்ரோல் பண்றாருன்னு பேசும்போது அதுக்கு ஆத்மா தான் அதிஷ்டானம், ஆதாரம் ஒன்றும். அந்த ஆத்மா அங்க என்ன கேள்வி வரும்னா, அப்போ ஆத்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா? பாபம், பாபம் புண்ணியம், பாபம் கஷ்ட நஷ்டம்னு ஒண்ணும் இல்லை. கேள்வி கேட்பேன். அப்போ சுலபம் இந்த பாயிண்ட் புரிஞ்சு. மனசு கனவுல எல்லாம் அனுபவிக்கும். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னோம்? நிஜமா மனசு அங்க இல்ல, மனசு கலந்து போச்சு கனவுல. ஆனா அது மெமரியில போய் சேர்ந்ததுன்னா அங்க யாரோ கவனிக்கிறா, அனுபவிக்கிறான்னு அர்த்தம். கவனிக்கிறான். நேற்றுக்கு ஒண்ணு புரதாரணத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாத்ரு, ஸ்ரோத்ரு, மந்த்ரு, விக்னாத்ரு, வாட்ஸ் தத்ரு, த்ரோ. நேற்றுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது அப்போ மூணாவது அந்த அர்த்தம் எது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதோ அப்படி சொல்லலாம் இப்போதைக்கு. அது ஆழமா சிந்திச்சா அனுபவிக்கல. ஆத்மா இஸ் நாட் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஆத்மா கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங் అనేది. அது இப்போ எல்லாருக்கும் புரியாது. அது
யாரு மாண்டூக்கியமும் சாந்தோக்கியம் இதெல்லாம் ஒழுங்கா கேட்கறாங்களோ அவங்களே புரியும். பட் பாயிண்ட் இங்க வந்ததுனால நீங்க மனசுல அதே வச்சுக்கிட்டு அப்புறம் ஆத்மா தான் எல்லாம் அனுபவிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இதுவும் அனுபவிக்கிற எல்லாம் ஆத்மா அனுபவிக்கல. ஆத்மா ஆகாயம் என்ன அனுபவிக்கிறது சொல்லுங்க. ஆகாயத்துல எல்லாம் நடக்கிறது இல்ல, எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது ஆகாயம். ஆனா ஆகாயத்துக்கு ஒன்னும் ஆகலைன்னா ஆகாயம் ஒன்னும் அனுபவிக்கும். ஆனா ஆகாயம் இல்லாம எதுவுமே நிக்காது. அது போல் அடுத்தது 4வது என்னன்னா, எப்பவுமே இருக்கின்றதோ அதுதான் முக்கியம். இச்சாச சந்ததோ பாவக. இந்த 4ன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, which is pervaded everywhere, which is keeping everything in its womb, which is experiencing everything always. அதுதான் ஆத்மா. சரி, அது சத்து சித்து சுகம். அது இருக்கின்றது, இருப்போடு இருக்கின்றது, சுகஸ்வரூபமா இருக்கின்றது. சச்சித் சுகம். இதுதான் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க பரமஹம்சர்கள். விரும்பி தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க விரும்பி தெரிஞ்சுக்கிட்டவங்களதான் பரமஹம்சர்கள். தெரிஞ்சுக்கிறவன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கிட்டான் அவனை பரமஹம்சன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் எதுக்காக அவங்க சாதனா, தபஸ், வேதாந்தம், சிரவணம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த அந்த கதி என்ன கம்யம், ஸ்தானம், பதம், பரமஹம்ச கதிம் வார்த்தை இருக்குல்ல அங்க. ஆல் வைஸ் பீப்புள் இதுதான் விரும்பிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் சொல்றேன் நானும். ஆத்மான்னு ஒண்ணு சொன்னாரு, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னா சத்து சித்து சுகம் அண்ணாரு. துரியம் ஒரு வார்த்தை போட்டார். எல்லாமே பல உபனிஷத்துல வந்து துரியம் అనేది மாண்டூக்கியத்துல பேசப்படுற விஷயம். 4வது அது ஆக்சுவலி 4வது இல்லை, 4வதா சொல்றாங்க. சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேயன்னு மாண்டூக்கியத்துல 7வது மந்திரம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நான் ஏதோ ஒன்று கொஞ்சம் அங்கிருந்து பேசிருக்கு, இந்த விஷயம் அங்க இருக்கு எனக்கு ஞாபகப்படுத்தாம இதெல்லாம் சொல்லாம சொன்னா இந்த வேதாந்த கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு நடுவில் நிறைய ஜோக்கு போட்டு நிறைய கதை சொல்ற இடம் விஷயம் இல்லை, சரியா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். விடமாட்டீங்களா சார்? நான் விடமாட்டேன், சாஸ்திரம் விடாது, கடவுள் விடமாட்டார். அடுத்த ஜென்மலாவது தெரிஞ்சு, அடுத்த ஜென்மங்களாவது தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். The only disease and only the medicine. எல்லாருக்கும் ஒரே டிசீஸ், எல்லாருக்கும் ஒரே மருந்து. அப்படி இருந்தா நல்லா இருக்குது சார். விவகாரத்துல அப்படி இல்லை, சரியா? அதனால சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம். அப்போ 4வது இல்லை ஆக்சுவலி. எதுக்கு துரியம் 4ன்னு சொல்ற இது வச்சுன்னா அதே புரியலையா? யத் ஸ்வப்ன ஜாகிர சுஷுப்தி அவைதி.
நான் எது நாலுன்னு சொல்றேன், 4வது அவஸ்தா అని சொல்லலாம். ஆனா அது அவஸ்தை இல்லை, சொல்லலாம். என்ன? ஜாகிரத அவஸ்தா, முடிச்சிருக்கிற நிலை, கனவு காண்ற நிலை, தூங்குற நிலை, அதுக்கப்புறம் யோக நிலை అని அவங்க பேசுறான். சமாதி நிலை. நமக்கு அந்த சமாதி அண்ணா நேற்று கூட சமாதி பத்தி பேசியிருக்கேன். சமாதி அண்ணானும் நமக்கு யோகம் அண்ணானும் ஞான நிலை. இப்ப நீங்க எல்லாரும் இப்படி கிரகிச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்து கேட்டு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? இது சமாதி சமாதி ஸ்திதி தான் இது. ஏத்துக்கிறது அப்படி கன்ஃபியூஷன் இல்லை, கான்ஃபிளிக்ட் இல்லை. என்னை பத்தி சொல்றாரு, நான் சச்சித் சுக ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா. ஆனா நீங்க கண்ணு திறந்து என்னை பார்த்துட்டு அப்படியே நிச்சலமா சாந்தியா இருந்துச்சுன்னா அது பேர் சமாதி ஸ்திதி தான் இப்ப நீங்க இருக்கிறது. அதனால துரியமனு சொல்லும் போது அப்போ எது நினைவுலையும் கனவுலையும் தூக்கத்துலயும் இந்த 3 மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த 3த்தையும் சப்போர்ட் பண்ணி மாறாம இருக்கிறது என்ன இருக்கின்றதோ அந்த சச்சித் சுகமான ஆத்மாக்கு 4வது துரியம் అని உனக்கு புரியறதுக்காக இந்த கணக்கு. உண்மையா ஆத்ம திருஷ்டிலோ சதுர்த்தம் அதுக்கு பேரு. அந்த திருஷ்டில பார்த்தா இந்த 3 இல்லை, உண்மையா ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா இங்க 4 இந்த கணக்கெல்லாம் சொன்ன அப்புறம் அத்வைதத்துக்கு ஆபத்து வருமே. ஏகமேவா அத்விதீயம் சொன்னாலே இங்க என்ன சார் 3 4 இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஜஸ்ட் பிகினிங்ல கணக்கு புரியறதுக்கு தான். ஸோ அந்த வகையில இங்க துரியம் அనే பதம் சதுர்த்தம். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு அவைத்தி நனவு கனவு தூக்கத்துக்கு தாண்டி மீறி மிஞ்சி நிக்கிறது. அவைத்தி அண்ணா அது ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான ஒரு டெரிவேஷன் சம்ஸ்கிருதம். அவ பிளஸ் இ అనేది சேர்ந்து அவைத்தி. இங்க அவைத்தி அண்ணா ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா அங்க ஆத்மாக்கு சொன்னது போலுதா, எது சர்வத்திர வியாபிச்சிருக்கின்றனதோ, எது தன்னை தானு பிரகாசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யறதோ அதுக்குதான் அவைத்தின்னு சொல்லணும். இப்படி ஒரு அவு అనే ரூட் வெர்பு ஈ வரும்போது அவைத்தின்னு வந்துச்சு. அது உதாரணத்துக்கு உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரே எழுத்துல சில நாமங்கள் இருக்கு. எய் அது எய் கூப்பிடுறது அது சொல்லும் ஓம் ஐ நமஹ. என்னது அது கூட ஆக்சுவலி அந்த ஈ అనే பதத்துல வந்துச்சு. அப்போ ஈயுடைய ஆராய்ச்சி போகணும். நம்ம பாணினி கிராமரை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஈ பார்த்தீங்கன்னா ஈ ஃபோர்த் கேஸ்ல வரும்போது சம்ஸ்கிருதத்துல ஐ ஆயிடும். சொல்லியிருக்க அர்த்தம் இல்லை. சரி, ஜஸ்ட் வேற அந்த அவை டி சிம்பிளா புரிஞ்சுக்கணும். மிஞ்சி தனியா சாட்சியா வேற ஒட்டுக்காமே நிக்கிறதுன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலா பார்த்தா அந்த ஆத்மாவுக்கு சொன்ன டெஃபினேஷன்ல அதுல வரணும். வியாபிச்சிருக்கு, பிரகாசிச்சுட்டு இருக்கு. கடைசி வார்த்தை நித்தியம். இப்ப இந்த நித்தியம் இங்க சொன்னதுனாலதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பிராத்தக అనేది காலை மட்டும் எடுத்துக்காது. சரியா? காலையில தானே சொன்னாங்க. இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கவே இல்லை. சண்டே இல்லையோ அப்படின்னு நான் இன்னைக்கு இல்லை, நேற்று
அதனால டைமுக்கு அப்பாற்பட்டதன் அர்த்தம் நித்தியம். அதுங்க ஒரு ஸ்லோகத்திலும் இவ்வளவு அழகா விஷயத்தெல்லாம் சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்தினாரு. புரிஞ்சுதா? நல்லா நல்லா கேட்டியா? பூத சங்கா அது விவரிச்ச இந்த ஆத்மா இந்த 5 பஞ்சபூதங்களினால வேல்பூரி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட காங்கிரிகேஷன். சங்கம்னு குரூப் இல்லை. சச்சித் சுகம் பரமஹம்ச கதிம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி அவைதி நித்தியம். சரியா? நடுல நச்சபூத சங்க முன்னாடி இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இத கதை கேட்கிறேன். ஆத்மா பத்தி இன்னைக்கு கதை சொல்றாரு மாஸ்டர். யாருடைய கதை அது? எங்க இருக்கு அந்த ஆத்மா? தத் பிரம்ம நிஷ்கலமஹம். அதை தனி எடுத்துக்கணும். தத் பிரம்ம அந்த ஆத்மா, அந்த துரியம், அந்த நித்தியம், இதெல்லாம் எடுத்துக்கணும். நிஷ்கலம் இன்னொரு பதம். அசలు அதில் எந்த சம்சார விஷயமே இல்லை. நிஷ்கலம். அப்படி இன்னும் சுலபமா சொல்லணும்னா உடம்புக்கு வர விகாரங்கள் கலைகள்னா ஆசிட்ஸ் சந்திரகல நிஷ்கல நிஷ்கலம். அப்படி என்ன பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி மரணம் இது எதுவுமே அங்க இல்லை. எந்த விகாரம் இல்லை. அப்படிப்பட்ட நித்தியமா இருக்கிறது. அந்த நித்தியம் நிஷ்கலம் ஆத்மா பிரம்மா துரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சொல்லலைன்னு வேதாந்தம் பாதி ஆயிடும். அதனால யார பத்தி இப்ப கதை பேசுறோம்? என்ன பத்தி? நம்ம எல்லோருடைய கதை என்ன? நிஜமா ஒண்ணுதான். என்ன கதை? ஒண்ணு சொல்றதுக்கு இல்லாத கதை. கதை கதை ஆகாத கதை. கதை இல்லை. ஒண்ணு என்ன இருக்கு? நிர்விகாரம் நிரஞ்சனம் நிஷ்கலம் என்ன கதை இருக்காங்க? நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஆகாயம் பத்தி ஒரு 500 பதங்கள் எழுதணும். நீங்க இல்ல இப்படி எழுந்திரிச்சு பேச குழந்தைகள் பேச சொல்லுவாங்க. ஒரு டாபிக் கொடுத்து ஆகாயம் பத்தி பேசு. இந்த பாயிண்ட் முன்னாடி சொன்னேன், யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல முடியாது. இதுதான் தியானம். இப்ப ட்ரை பண்ணுங்க. மண்டை உடச்சிட்டான். ஆகாயம் பத்தி நீங்க பேசணும். மறக்க கூடாது. ஆகாயம் பத்தி பேசணும். சொன்ன இல்ல ஒரு வாட்டி சுவாமி ஜெங்கோ அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் என்ன இருக்குல்ல, அந்த அதோட பிரான்ச் எங்கோ கூட்டமா போனேன். அவங்க எல்லாம் யாரு மிலிட்ரி சம்பந்தப்பட்டது கூட ஒன்னொன்னு இருக்கும். இது டோட்டல் ஸ்பேஸ் ரிசர்ச். எங்க ஸ்பேஸ் ரிசர்ச் நீங்க எங்க பண்றீங்கன்னு? நோ எஸ். ஆனா ஆர்கனைசேஷன் பேர் ஸ்பேஸ். ஸ்பேஸ் நீங்க ரிசர்ச் பண்ண முடியாது, பண்றது இல்லை. நீங்க ஸ்பேஸ்ல ராக்கெட் எப்படி போகும்? ராக்கெட் பத்தி ரிசர்ச் பண்றீங்க, விமானம் பத்தி ரிசர்ச் பண்றீங்க, ஸ்பேஸ் பத்தி ரிசர்ச் பண்றீங்களா? பண்ண முடியாது.
ஓ சுவாமிஜி, நான் எப்போ யோசிக்கவே இல்லை. அதுக்கு ஹெட் அவர். தத் பிரம்ம அகம். அகம் அப்புறம்தான் ஞாபகம் வச்சுக்கோ. நச்சபூத சங்கஹ, பஞ்சபூதங்கள உடல் இல்லை. 2வது ஸ்லோகம். பிராதர்பஜாமி மனசா வசசாமகம்யம் வாச்சோ விபாந்தி நிகிலா யதனுக்ரஹேண. யன்னேதி நேதி வசனைர்நிகமா அவோச்சுः. தம் தேவதேவமஜமச்சுதமாஹுரக்ரம். தம் தேவதேவமஜமச்சுதமாஹுரக்ரம். அடுத்ததாக భజామి. భజ అనే వార్త తిరుండి సంస్కృతంలో பொதுவா நமக்கு தெரிஞ்சது பஜனா అని சொன்னா அதுதான் பஜன். பஜனுக்கு போயிட்டான், அங்க பஜனை பண்றாங்க அவங்க வீட்டுல, நீ சாய் பஜன் அடிக்கடி அங்க. அப்படின்னா எங்க 10 பேர் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு பகவான் நாமம் அது இது ஜால்ற எல்லா பாஷை, அது பஜன். அது ஒரு అర్థం தான், சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க భజ్ అనే அந்த క్రియాపదం, அதுக்கு அர்த்தம் சேவாயாம், பூஜிக்கிறது, சரண் அடையிறது. இங்க பஜாமி అని வந்ததுனால பூஜிப்பேன், சரண் அடைவேன். அது கூட போய் ஒட்டுகிறேன், பலது சொல்றேன். இதெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுக்கு போய் ஒட்டுக்கிறேன். ஆத்மா கூட ஒட்டுக்கணும், தெரியுமா? நல்லா ஒட்டுக்கணும். வேற உலகத்துல எது கூட ஒட்டுக்காத. ஆத்மானு நான் நம்மள பொசஸ் பண்ணிக்கணும். நான் அவன் கட்டி பிடிச்சிருக்கேன், அதான் ஒட்டுக்கிறதான் கட்டி. எனக்கு வேணும் மணி, ஐ பொசஸ் த மணின்னு சொல்ற மாதிரி. அப்புறம் அது சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர்டெயின் பண்ணுவேன். இவ்வளவு அர்த்தம் சொல்லணும் இங்கிலீஷ்ல, அப்படி சொல்லணும் தமிழ். அப்புறம் கௌரவிப்பேன், மதிப்பேன், பாராட்டுவேன். பஜன்னு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. சரி, நான் வாச்சிக்கம்னு சொன்னா இல்லையா, ஜஸ்ட் ஜெனரல் மீனிங்ல. அப்படின்னா அதை பத்தி பாடுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன், நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் உபனிஷத்து படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன், அதெல்லாம் வாச்சிக்கம் தானே. ஸோ பஜ என்ன வாய் திறந்து சொல்றது. ஆனா உள்ள அர்த்தம் பாருங்க, எத்தனை சொன்ன நான் இப்போ. ஸோ அந்த விதமா ஆல்மோஸ்ட் இது கூட மனசுக்கு சம்பந்தப்பட்டுதான் சொல்லணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஐ சூஸ் இட், ஐ பொசஸ் இட், ஐ குளோரிஃபைட்ன்னு இதெல்லாம் சரி வார்த்தை வாயால சொல்றது இல்லை. ஆனா புரியறதுக்கு உங்களுக்கு அந்த 6-7 பதங்கள் அர்த்தம் சொல்லிட்டேன். பஜ ரொம்ப பொருத்தமா எடுத்துக்கணும்னு என்ன நானு பூஜிப்பேன், என்ன நானு வர்ஷிப்பு. பஜன்னா சேவாயாமன்னா பூஜிப்பேன், சேவிப்பேன், வர்ஷிப் பண்ணு. ஏன்னா பூஜிக்கத்தக்க வஸ்து ஆத்மாதான். ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி అని யாக்ஞவல்கர் பிருஹதாரண்யத்துல சொன்னாருன்னா அது அர்த்தம் என்ன நானும் பூஜிக்கிறேன் அப்படின்னு
உபனிஷத்துல புருதாரண்யத்துல சொன்னா அப்படி இருக்கு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஏ மைத்ரே. ஆனா சாதாரண அங்க எல்லாரையும் புரியறதுக்கு பூஜையில சொல்லும் போது, பூஜையில அப்பயே எல்லா ப்ரிலிமினரி இதெல்லாம் முடிச்சுட்டு கலச பூஜை, சங்க பூஜை, பூமி பூஜை, ஆசன பூஜை இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்ம பூஜை பண்றோம். 16 ஷோடசோபச்சார பூஜைக்கும் ஆத்ம பூஜை இருக்கு. கையில ஜலம் எடுத்துக்கிட்டு தலை மேல இப்படி புரோக்ஷணம் பண்ணி இந்த விரல் வச்சு கை கொண்டு வந்தீங்க. தேஹோ தேவாலய புரோக்தः ஜீவோ தேவः சனாதனः தியஜேதஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். இது பேர் ஆத்ம பூஜை. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் பூஜை கடைசியில என்ன பண்றோம், ஏன் இருந்துச்சு, ஆத்ம பிரதட்சணம் பண்றோம். யானி காணி ச பாபானி ஜன்ம, அப்படி இது என்ன பூஜை இல்லையா, ஆத்ம பூஜை, ஆத்ம புரோக்ஷணம், ஆத்ம தானம், ஆத்ம சிந்தன, ஆத்ம தியானம், வாட் நாட். அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும் இங்க. சரி, பிராத்த பஜாமி. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, எதை பத்தி நான் பூஜிக்கிறானோ, எதுக்கு நான் சரண்டர் ஆகிறானோ, எது நான் விரும்புறானோ, என்ன நான் விரும்புறேன், நான் சரண்டர் ஆகிறேன், நான் பஜனை பண்றேன்னா இது அப்ப அகங்காரம் அங்க நின்றிருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம பொதுவா கடவுளுக்கு நான் பூஜை பண்றேன் இன்னைக்கு பகவானு, நாளைக்கு நான் பண்றேன், நான் கோயிலுக்கு ஒண்ணு நாளைக்கு புலிவதர் பண்ணி பண்ணுவேன், அப்படி நானும் இருக்கேன், அது பகவான் இருக்காரு. அப்படி இங்க முதல்ல ஓகே ஆத்மா ஈகோ అని நினைச்சுக்கிறது. ஆனா இங்க அப்படியே இல்ல, இன்னொருத்தர் இருந்தா தானே. அப்போ இல்லாத போது எதுக்கு பஜாமி நமாமி ஸ்மராமி இதெல்லாம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ன்னா, அதான் சொன்னா எனக்கு நானே பூஜை பண்ணிக்கிறேன். இது சொல்லணும்னா அருணா கருணா தரங்கிதாட்சியம் அந்த ஸ்லோகத்துல கடைசியில அகம் இத்யேவ விபாவயே பவானிம், பவானிக்கு எனக்கு வித்தியாசம். அகம் இத்தி பாவையே பவானி, நானாவே நீ நான் ரெண்டு இல்ல. இங்க போச்சு கடைசியில. இன்னைக்கு பெஸ்ட் உதாரணம் சொல்லணும், நம்ம காஞ்சி பரமாச்சாரியர் பத்தி. அவர் எங்க அவர் போட்டோ பார்த்தா கூட நிறைய பெரும்பாலும் உட்கார்ந்து தலைமையில இளமிரிச்சு படம் இல்லைன்னா புஷ்பங்கள் அப்படி உருண்ட வச்சு, அவருக்கு தலைக்கு முடியே இல்லை, அந்த துணி இருக்கு, அது ஏதோ கொஞ்சம் நேரம் நிற்கும். சில வாட்டி ருத்ராட்ச மாலை கூட அப்படி தலைமையில இருக்கும். நிறைய போட்டோஸ் இருக்கும், நிறைய பக்தாளு வீட்டுல அந்த போட்டோஸ் இருக்கு. என்ன அர்த்தம் அதுக்கு? சாதாரணமா வேற புதுசு பைத்தியம் இவருக்கு. அப்படி ஒரு இவர் பைத்தியமானி நினைச்சுக்கிற ஒரு பைத்தியக்காரனு, மிச்சம் எல்லாரும் பைத்தியக்காரன். எப்போ ஏதோ கேட்டிருப்பாங்க சந்தர்ப்பத்துல, சந்தர்ப்பம் வந்தப்ப சொன்னார், ஏன் இப்ப எல்லாம் பாரு, என்னுடைய இந்த தலை காமாட்சி அம்மனுடைய பாதங்களை கிட்ட வச்சுட்டேன். இப்போ காமாட்சி அம்மனுடைய பாதங்கள் இங்க இருக்கு, அதனால அந்த பாதங்களுக்கு பூஜை பண்றேன். புரிஞ்சுக்கணும் அது, அவ்வளவுதான். அதே மகாத்மா நிலை. அது அப்படி அவருக்கு பண்ணிதான் ஆகணும்னு இல்ல. கை இருக்கு, பூ இருக்கு, பக்கத்துல தலை இருக்கு, அங்க போட்டு அம்பாளு பாதங்கள் இருக்கு. இந்த மாதிரி சரி, இங்க அடுத்தது அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆத்மா எதை பத்தி பேசுறோம், இது மனசா வாச்சா அகம்யம், மனசுனால அது மனசுக்கு எட்டாதது. அது பேச்சுனால, பேச்சுக்கு சொல்லி விவரிச்சு சொல்ற விஷயம் இல்ல, பேச்சுக்கு எட்டாத. இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். வேதாந்தம் உபனிஷத்துக்களை ஒழுங்கா கேட்டு இருந்தா பரவாயில்ல. பட் விஷயம் அவ்வளவு ஆழமா இருக்க இங்க.
மனசா வாச்சா அகம்யம், மனசா அகம்யம், வாச்சா வச்சசா அகம்யம். அப்படி என்ன அர்த்தம்? எந்த இந்திரியத்துக்கு அங்க என்ட்ரி கிடையாது. நேற்றுக்கு அதான் பேசினது பிருகதாரண்யக விஷயம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், ஆனா தெரிஞ்சுக்கப்படுறது எதுவுமே அக்ஷரத்தின்னு தெரிஞ்சுக்க முடியாது. சிம்பிளா சொல்றேன், கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறது. கண்ணு பார்க்கற ஏதாவது கண்ணுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? சிம்பிள் ரிசர்ச். இதுதான் திங்க் பண்ணணும். நம்ம ஆராய்ச்சியில் இப்படி இருக்கு. ஓவர் கண்ணு எக்கச்சக்கமானதெல்லாம் பார்க்கறது. அந்த பார்க்கற ஏதாவது ஒண்ணு வந்து கண்ணுன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னா, நான் உங்க கண்கள்னு பார்க்கிறேன், உங்க கண்கள் என்ன கண்கள்னு பார்க்கலாம். ஏன்னா அது கண்ணுனால இது கண்ணு பார்க்க பார்த்தீங்களா? அது தவிர அது இது ஒண்ணுதானே, அந்த கண்ணு இந்த கண்ணு ஒண்ணுதான். அது தவிர வேற ஏதாவது அதுபோல் காது எத்தனையோ சப்தங்கள்னு கேட்கறது, அந்த சப்தம் ஏதாவது காதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இதுதான் உபனிஷத்துக்கள் எல்லாத்துலயும் படிச்சோம், கேட்டவங்களுக்கு தெரியும். எவ்ரிவேர். சும்மா ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் ஒரு லெவல்ல தான், திங்கிங் எல்லாம் ஒரு லெவல்ல தான். அது வந்து எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்னு பத்தி திங்க் பண்ணும் தவிர, யோசிக்க முடியும் தவிர, சப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ கண்ணு இங்க புரியுறத, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது. கண்ணு சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். நீங்க எல்லாரும் எனக்கு கண்ணுக்கு ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்னு அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. சொன்ன பாயிண்ட் தான். இப்படி எல்லா இந்திரியம் அவுட்டு, அதுக்கு இல்லை, மனசுக்கு இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க, இந்த தெரிஞ்சுக்கணும், இந்த ஏதாவது வச்சானே சிரமத்தின் விட்டுடும். அதான் தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்க வேண்டும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ இருக்குல்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? எது வச்சு நான் இருக்கேனே இது எப்படி தெரியறது? ஸ்வயம் பிரகாஷம் தெரியுது. அது நீங்க நினைக்கிறோம் நமக்கு மிஸ்டேக் தவிர, மனசு இருக்கிறதுனால தான் எனக்கு தெரியுது நினைக்கிறோம். நோ, தவறதை. மனசு தெரிஞ்சுக்கிறதே நான் தான். அப்போ நானும் சப்ஜெக்டா இருக்கும்போது, மனசு ஆப்ஜெக்டா இருக்கும்போது, ஆப்ஜெக்டான மனசு என்ன எப்படி தெரிஞ்சுக்கும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்காது. ஸோ ஆனா என்ன சொல்றாரு அதுக்கு அப்புறம்? மனசா வாச்சா அகம்யம், ஆனா வாச்சா அகில எத் அனுகிரகேண விபாந்தி. அதான் சொல்றாரு. நான் சொன்னதெல்லாம் இப்போ உதாரணம் உங்களுக்கு சொன்னா அவர் அந்த பேச்சு மட்டும். ஆனா எதுடைய ஒரு சக்தினால, எதுடைய ஒரு அனுகிரகத்தினால இந்த பேச்சு எல்லாமே பிரகாசிக்கிறது. பேச்சுன்னு எல்லாமே எதோடைய அனுகிரகத்தினால, இப்படி சொல்லி முடிச்சிடும், உங்களுக்கு புரியும். இந்திரியங்கள் வந்து எல்லா நாமரூப வஸ்துகள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்திரியாஸ் ஆர் பிளெஸ்ஸிங் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். இந்திரியங்களை பிளெஸ்ஸிங் என்ன புரியுது? இந்திரியங்களுடைய சக்தினால்தான் அது இருக்கே, அது கேட்கறே, அது ருச்சிக்கிறே, அது மணக்கிறே, அது தொடர, எல்லாம் இந்திரியங்கள் எல்லாமே மனசுடைய பிளெஸ்ஸிங்னால வேலை பண்றது. மனசு வந்து சிதாபாசமான புத்தி, அதனால ஃபங்க்ஷன் ஆகிறது. சிதாபாசம் வந்து அக்ஷர பிரம்ம ஆத்மான
என்னால பிரகாசிக்கிறது. இப்படி படிப்படியா வருது. இந்த படிப்படி இப்படி இல்லை அப்படி போறது பகவத்கீதையில, கட்டோபனிஷத்துல நிறைய இடத்துல பார்த்தோம். சரியா? அதான் இங்க வாச்சக அகிலம், திருஷ்யம் அகிலம், வாசன அகிலம் எல்லாம் வச்சுக்கோங்க. இல்ல அகிலம்னா மொத்தம் மொத்தம் அந்த ஆத்மா. அப்ப இங்க என்ன சொல்லணும்? எது అని சர்வநாமம் உபயோகப்படுத்திட்டாரு. எது தது இப்படியெல்லாம் சம்ஸ்கிருதத்துல வேதாந்தத்துல பரமாத்மாக்கு ஆத்மாக்கு சொல்லும் போது தத் எது இதெல்ல அதானே தத் துவம் அசி அப்படிதான் மகா வாக்கியம் இருக்கு. யூ ஆர் தட் தட். அதே போல இங்கேயும் எது அனுகிரகணம், யாருடைய அனுகிரகத்தினால அந்த எது இடத்துல மம அனுகிரகேனான்னு போட்டுக்கணும். மமான்னு மாத்து சொன்னேன் இல்லையா? அக்ஷரமான மம என்னாலதான் புத்தியில பிரகாசம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கேன். புத்தினால மனசு வேலை பண்றது, மனசுனால இந்திரியங்கள் வேலை பண்றது, இந்திரியங்களால நாம ரூப விஷயங்கள் உலகம் தெரிவிக்கப்படும். ஆனா இப்போ அசல் மூலம் எங்க இருக்கு? காரணம் எங்க இருக்கு? அந்த மூலம் காரணத்துக்கு பேரு அக்ஷரம். அது மாறாத, க்ஷயிச்சு போகாத, நசிச்சு போகாத, குறைஞ்சு போகாதனால அது பேர் அக்ஷரம். அதுதான் 8வது பிராமணம், அக்ஷர பிராமணம். உதாரணத்தில் மம அனுகிரகேன அகிலா அப்படின்னா சர்வம் விபாந்தி பிரகாசிக்கிறது. அதனால அந்த நான்தான் ஸ்வயம் பிரகாசம். இந்த நான்னாலதான் சர்வம் பிரகாசிக்கிறது. என்னால சர்வம் பிரகாசிக்கப்படும் போது என்னால பிரகாசிக்கப்பட்ட அது எல்லாமே என் தொடல, என்ன ஒண்ணும் பண்ணல, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. லாப நஷ்ட புண்ணிய பாப தர்ம அதர்ம சர்வம் இந்த மாயா நாம ரூப பிரபஞ்சத்துலதான் இருக்கு. அது நித்யா. ரொம்ப கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டம், ஒத்துக்கிறது இன்னும் கஷ்டம். எப்பாவது அப்படி இன்னும் சந்தேகமா அப்படி இருக்கணும். திரும்பி கனவு என்ன பண்ணிச்சு? ஏதாவது லாபம் இருக்க கனவு நடந்துனா நஷ்டம் ஏதாவது ஆயிடுச்சு? அங்க ஏதாவது தர்மம் அதர்மம் ஏதாவது சேர்த்துக்கிட்டீங்களா? புண்ணிய பாபம் ஏதாவது கனவுல சேர்த்துக்கிட்டீங்களா? ஆனா எல்லாம் நடந்துச்சாங்க. எக்ஸாக்ட்லி அதே போலுதான். அதனால வாச்சோல்பாந்தி நிகிலா எதனபிரினா. இப்போ இந்த அகிலான்னு சொன்னார் பாத்தீங்களா? அது இப்ப நான் சொன்ன கருத்துதான் அவர் பாஷையில. என் நேதி நேதி வச்சனைஹி அதெல்லாம் அப்போ நிகமா வேதம் இங்க உபனிஷத்து. இது எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னா, இது இல்லை, இது என்னால பிரகாசிக்கப்பட்டது, அப்போ அது நான் இல்லை. இது என்னால பிரகாசிக்கப்பட்டது, இது நான் இல்லை. எனக்கு உடம்பு தெரியறது, அதனால நான் உடம்பு இல்லை. எனக்கு மனசு தெரியறது, அதனால நான் உடம்பு மனசு இல்லை. எனக்கு புத்திலும் சேஷ்டைகளும் தெரியறது, அதனால புத்தி இல்லை. என் நேதி நேதி வச்சனைஹி அப்படிப்பட்ட அந்த நேதி நேதி அనే பிரக்ரியா பத்ததி வச்சு உபனிஷத்து அவோச்சுரு சொல்லி கொடுக்கறது, டிக்ளேர் பண்றது, பேசுறது. என்ன மெத்தடு? ஆத்மானே நேரா சொல்லி தர முடியாது. அதனாலதான் பிருகதாரண்யத்துல கூட போன வாரமே ஞாபகப்படுத்திட்டார். With the usage of the negation, the words அஸ்தூலம் அனணு ஹரஸ்வம் அதீர்க்கம், குண்டு இல்ல, ஒல்லி இல்ல, வைரம் இல்ல, குள்ளம் இல்ல, சிகப்பில்ல, எந்த கலர் இல்ல,
அப்படின்னு 23 நெகேஷன் உதாரணங்கள் அப்படி நெகேட் பண்ண படங்கள். என்னேதி நேதி வச்சனைஹி நிகமாக அவோஜு. யார் பத்தி? கடைசியில் அப்படி என்ன ஆயிடும்? எல்லாம் நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் தம் தேவ தேவம், அந்த தேவனுக்கு தேவனான அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா பிரகாசிக்கிறதுக்கு பிரகாச காரகனா இருக்கிறார் மிஸ்டர் பிரகாஷ். ஹூ கேன் மேக் எவ்ரிதிங் டு பிரகாஷ்? தேவ திவ் தாத்திலிருந்து வந்தது தேவ, who shines. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்திரியங்கள் ஒரு விதமா தேவதர்கள் தானே. இந்திரியங்கள் தான் உலகத்தின் பிரகாசிக்க செய்கிறது. மனசுதான் இந்திரியங்களின் பிரகாசிக்க செய்யறது. புத்திதான் மனசின் பிரகாசிக்க செய்கிறது. இதெல்லாமே அந்தந்த லெவல் அது ஒரு தேவதை தான். ஆனா அந்த தேவதைகள் எல்லாருக்கும் தம் தேவ 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 தேவம், தேவதைகள் எல்லாத்துக்கும் தேவம். யாரு தெரியுமா? அது எப்படி? அஜம், பிறப்பில்லாதது. அச்சுதம், உளுந்து போகாதது, மரணம் இல்லாதது. பிறப்பில்லைன்னா மரணம்னு சொல்லாம அச்சுதம்னா, அச்சுதமன்னா மரணம், அச்சுதமன்னா மரணம் இல்லாதது. தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம் அப்படின்னு ஆகு உபனிஷத்துக்கிட்ட சொல்றது, ஞானிகள் சொல்றாங்க. அதுதான் சூப்பர் அக்ரியம் டாப் ஃபைனல் கன்க்ளூட். ஃபைனல் கன்க்ளூட் என்ன? சுகம் போடுவான் சினிமால இல்லையா? இது நிஜமான சுகம். தமிழ்ல போடுவாங்களா சுகம்? சின்ன வயசுல இல்ல. அப்புறம் ஜனகணமன வந்துடும், ஏந்திச்சு நிற்குவான. இப்ப இதெல்லாம் கிடையாது. என்னையும் மக்கள் நிக்கிறது இல்லை, எதுக்கு போட்டு அவமானப்படுத்தணும்? தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம் அக்ரியம். அக்ரியம்னா மொன, சிகர், ஃபைனல் டெஸ்டினேஷன், பெனல்டிமேட். ஆகு, அதுதான் நிகம அவோச்சு. அந்த நிகம அவோச்சு வருட வேதம் உபனிஷத்து இது சொல்றதுக்காக தான், இந்த அறிவு கொடுக்கறதுக்காக தான், இந்த ஞானம் கொடுக்கறதுக்காக தான், சரீரம் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மிச்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்காமீரு பரவாயில்ல, அதெல்லாம் செகண்டரி, பிரைமரி. அப்படி இந்த 2வது ஸ்லோகத்தினோட நம்ம முடிச்சிருக்கோம். அப்புறம் 3வது ஸ்லோகத்துல நம்ம அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.